பார்கவி தர்ஷன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிற அன்புக்கரசிய இங்க பார்கவி ஓங்கி பலார்னு கன்னத்துல ஒரு அறை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன அன்புக்கரசி, அங்க அந்த தர்ஷனும் பார்கவியும் ஏதோ பெங்களூர் ஹனிமூன் போறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. நாம தான் நேத்தே ஒட்டு கேட்டோம்ல. ஆமா, இப்போ அடுத்தா என்ன பண்ண போற? இங்க பாரு, அவங்க ரெண்டு பேரும் ஹனிமூன் போய் சந்தோஷமா இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த தர்ஷன் அந்த பார்கவி பின்னாடியே அலைய ஆரம்பிச்சிருவான். நீ என்னதான் ஐடியால இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க முல்லை அன்புக்கரசி கிட்ட இங்க ரூமுக்குள்ள தனியா இருந்து பேசிக்கிட்டு இருக்க. உடனே அன்புக்கரசியோ, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போனா தானே கண்டிப்பா நான் போக விட மாட்டேன். அப்படி என்னதான் அன்புக்கரசி பண்ண போற? நான் பண்ண போறத நீங்க பார்க்க தானே போறீங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்ற மாதிரி ஒரு டாக்டர் எனக்கு வேணும். என்ன அன்பு சொல்ற? நீ என்னத்துக்கு டாக்டர் கேட்டுக்கிட்டு இருக்க? ஆமா, நமக்குன்னு ஃபேமிலி டாக்டர் இருக்காங்களே, அதான் லேடி டாக்டர். அவங்கள கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் ஒரு ட்ராமா பண்ணுவேன். அந்த நேரமா பார்த்து நம்ம அறிவுக்கரசி அக்கா எப்பவும் டாக்டருக்கு செக் பண்ண போவாங்களே, அந்த டாக்டர் இங்க வரணும். நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அன்புக்கரசி ஒரு பெரிய திட்டம் போட்டு சொல்ல, முல்லைக்கோ அது புரிய வந்து, சரி அன்பு, எப்படியோ அந்த பார்கவியும் தர்ஷனும் இந்த வீட்டை விட்டு ஹனிமூனுக்கு போகவே கூடாது, அம்பிட்டு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு இங்க ரெண்டு பேரும் பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் எப்பவும் போல இங்க ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக பார்கவி தர்ஷன் ரெண்டு பேருமே தன்னோட துணிகளை பேக் பண்ணி பேக்கோட படிக்கட்டு இறங்கி வர, அங்க வந்த நந்தினியும் ஜனனியும், பார்கவி சந்தோஷமா போயிட்டு வா, இங்க இருந்தாதான் உங்களுக்கு நிம்மதியே இருக்க மாட்டேங்குது. கண்ட கண்ட நாயங்கெல்லாம் குறுக்க வந்துகிட்டு இருக்கு. இனிமே உனக்கு கண்டிப்பா நல்லபடியா வாழ்க்கை அமையும். நீங்க மனசை விட்டு சந்தோஷமா பேசுங்க. இனி யாரோட குறுக்கும் உங்களுக்கு வராது அப்படின்னு நந்தினி இங்க பேசிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் இங்க வெளியே வந்த அன்புக்கரசியோ, என்ன தர்ஷன், உன் பொண்டாட்டி இங்க இருந்து உன் பேச்ச கேட்கல, உன்னால உன் ஆசையை நிறைவேற்றிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஹனிமூன் போறீங்க போல இருக்கு. எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன். ஆமா, எங்க போறீங்க? பெங்களூரா அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கரசி பேச, உடனே நந்தினி இருந்துகிட்டு, அடைச்சி வாய மூடு, அவங்க எங்க போனா உனக்கு என்ன வந்தது? இந்த வயசுல உனக்கு வார்த்தைகளை பாரு, பேசாம வாய முடிக்கிட்டு அமைதியாயிரு. பார்கவி, அது ஒரு லூசு, அது கிடக்குது. அது பேசுறத பத்தி எல்லாம் நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் அனுப்பும் போதே அங்க அன்புக்கரசி ஒரு பெரிய திட்டம் போட்டு அப்படியே நின்னபடியா வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்புக்கரசி வாந்தி எடுக்கிறத முல்லையும் அன்பும் பார்த்துட்டு பதறி போய் வேக வேகமா வந்து, ஏ அன்பு, என்ன அன்பு, என்னாச்சு? இப்படி எதுக்காக வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அன்புக்கரசி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அன்புக்கரசி அப்படியே மயக்கம் போட்டு விடுறாங்க. அங்க வந்த விசாலாட்சியோ, ஏய் என்னடா கரிகாலா, முல்லை, என்ன இது? எதுக்காக உன் தங்கச்சி இப்படி மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க விசாலாட்சி பதறி போய் கேட்க, உடனே முல்லை இருந்துக்கிட்டு, தெரியல, காலையில இருந்து அவ சாப்பிட்டாலா என்னன்னு தெரியல, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு முல்லை பேசிக்கிட்டு இருக்க. ஏய், இப்படியே அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குது, நீ என்னமோ அவளை பார்த்து அழுதுகிட்டே இருக்க. சீக்கிரமா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். முதல்ல அந்த தண்ணியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து அங்க அன்புக்கரசி முகத்துல தண்ணியை தெளிச்சு எழுப்பி உட்கார வைக்க, இங்க முல்லையோ அன்புக்கரசி சொன்ன மாதிரியே தன்னோட ஃபேமிலி டாக்டருக்கும் ஃபோன் பண்ணி வர வைக்கிறாரு. வந்த டாக்டரோ இங்க அன்புக்கரசியை செக் பண்றதுக்காக ரூமுக்குள்ள போக, இன்னொரு பக்கம் இங்க ஜனனியும் நந்தினியும் இருந்துகிட்டு, ஏன் தர்ஷா இன்னமும் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா பார்கவியை கூட்டிட்டு இங்க இருந்து வெளியே போ. அந்த நாய்ங்களாம் டிராமா போட்டுக்கிட்டு இருக்கனா, நீயும் இங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பியா? பார்கவி கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஜனனி பேசிக்கிட்டு இருக்க. உடனே விசாலாட்சி இருந்துகிட்டு, ஏய் என்னடி நடக்குது இங்க? ஒரு வயசு பொண்ணு வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறா, அவ அப்படியே செத்து போயிட்டானா என்னடி பண்றது? என்னமோ இப்பதான் அவங்க ரெண்டு பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களாம் மனுஷங்க தானா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா அப்படின்னு விசாலாட்சி வந்த கோவத்துக்கு நந்தினியும் ஜனனியும் பேசிக்கிட்டு இருக்க. உடனே நந்தினி இருந்துகிட்டு, நாங்க பெரிய மனுஷங்க மாதிரி தான் நடந்துக்கிறோம், ஆனா இந்த வீட்டுல ஒரு சிலர் தான் பெரிய மனுஷங்கிற ஒரு நினைப்பே இல்லாம சுத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஏய் என்னடி, எதுவா இருந்தாலும் நேருக்கு நேர் பேசு, எதுக்காக இப்படி சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு விசாலாட்சி கேட்க, சரி நான் நேராவே சொல்றேன். ஆமா, புதுசா கல்யாணமாகி இந்த வீட்டுல இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு ரூமு கூட கிடையாது.
அதனாலதான் அவங்க எங்கேயாவது போய் சந்தோஷமா இருந்துட்டு வரட்டும்னு சொல்லிட்டு நாங்க ஹனிமூனுக்கு ஏற்பாடு பண்ணி அனுப்ப பார்த்திருக்கோம். உங்களுக்கு என்ன வந்தது? நீங்க பேசாம வழிய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாலாட்சிய நந்தினி போட்டு பயங்கரமா வெளுத்துவாங்க. ஆனா விசாலாட்சியோ முடியாது, அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு யாரும் வெளியே போக கூடாது அப்படின்னு இங்க விசாலாட்சி தர்ஷனையும் பார்கவியும் தடுத்து நிறுத்த வைக்கிறாங்க. ரோமுக்குள்ள வந்த டாக்டரோ அன்புக்கரசிய செக் பண்ணிக்கிட்டு இருக்க. அன்புக்கரசி கண்முழிச்சு, டாக்டர் உங்ககிட்ட நான் கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். நான் அறிவுக்கரசியோட தங்கச்சி. எனக்காக நீங்க ஒரு உதவி பண்ணணும். அதுக்காக நான் எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கரசி டாக்டர் கிட்ட சொல்ல, இங்க பாருமா, எனக்கு பணம் எதுவும் தேவையில்லை. ஆமா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதனாலதான் வந்தேன். ஆனா இப்படி எழுந்து உக்காந்துக்கிட்டு இருக்க, என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்க, டாக்டர் வெளியே இருக்கானே தர்ஷன், அவனை நான் உயிருக்கு உயிரா காதலிச்சேன். ஆனா என்ன ஏமாத்திட்டு அவன் இப்போ வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவ கூட ஹனிமூன் போறதுக்காக வெளியே காத்துக்கிட்டு இருக்கான். அதனாலதான் டாக்டர் நான் இப்போ மயக்கம் போட்டு விழுந்திருக்கேன். இப்போ நீங்க வெளியே போய் நான் கர்ப்பமா இருக்கிறதா நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கரசி டாக்டர் கிட்ட சொல்ல, என்னம்மா சொல்ற? ச்சே, நீ என்னம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அப்படியெல்லாம் என்னால போய் வெளியே போய் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது டாக்டர். என் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க டாக்டர். என் அக்காவும் ஜெயிலுக்கு போயிட்டா. இப்போ நான் அனாதையா இருக்கேன். இந்த வீட்டில் வந்து நான் இருக்கணும்னா, கண்டிப்பா நான் இந்த வீட்டில் நிரந்தரமா இருக்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் எனக்கு வேணும் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். என் அக்காவை பத்தி உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க டாக்டர் கிட்ட அன்புக்கரசி பேச, சரிம்மா, உன்னை பார்க்கும்போது பாவமா இருக்கு. உன் அக்கா வேற ஜெயிலுக்கு போயிட்டு தான் சொல்ற, நீயும் அனாதையா ஆயிடுவேன்னு சொல்ற. சரி, ஆனா இந்த பொய்யை நான் ரொம்ப நாளைக்கு நீடிச்சு வைக்க முடியாது. பாத்துக்க, கத்திரிக்காய் முத்துனா கடை தெருவுக்கு வந்துதான் ஆகணும். அதனால இப்போதைக்கு நீ கர்ப்பமா இருக்குன்னு நான் வெளியே சொல்றேன். நாளை பின்ன பிரச்சனைனா ஏன் தலை உருளக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இங்க அன்புக்கரசிக்காக வெளியவும் வராங்க. இங்க வந்த டாக்டர் கிட்ட விசாலாட்சி கரிகாலன்னு, டாக்டர் அன்புக்கரசிக்கு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க இப்போ 3 மாசம் பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் அங்க இருந்த பார்கவி, தர்ஷன், நந்தினி, ஜனனின்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. உடனே கரிகாலன் இருந்துகிட்டு, என்னடா தர்ஷா, இந்த வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு வேலையை பார்க்கறதுக்கு உன் பொண்டாட்டிய வேற கூட அழைச்சிக்கிட்டு போட போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலன் பேச, உடனே ஜனனி இருந்துகிட்டு, ஏய் கரிகாலா, வாயை முடிக்கிட்டு அமைதியா இரு, இல்லைன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு ஜனனி பேசிக்கிட்டு இருக்க. உடனே விசாலாட்சி இருந்துகிட்டு, ஏய் அன்புக்கரசி, ஆமா நீ கர்ப்பமா இருக்கிறதா டாக்டர் சொல்றாங்க, இது உண்மையா? சொல்லு, கர்ப்பத்துக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விசாலாட்சி சொல்ல, உடனே இங்க அன்பு இருந்துகிட்டு, வேற யாரு பாட்டி, இதோ இருக்கானே தர்ஷன், இவன் தான் என் வயிற்றுல வளர குழந்தைக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொன்னது கேட்டதும் அங்க இருந்த தர்ஷனுக்கு பயங்கர கோவம் வந்து, ஏய் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? என்னது, உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நான் அப்பாவா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு தர்ஷன் கோவப்பட்டு பேச, உடனே அன்பு இருந்துகிட்டு, என்ன தர்ஷா, பண்றதையெல்லாம் பண்ணிட்டு இப்போ என்னமோ எல்லாரும் முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருக்க? ஆமா, நாம எத்தனை தடவை அந்த ரூம்ல தனியா இருந்திருக்கோம், நமக்கு தானே தெரியும். இந்த பார்கவிக்கு தெரியவா போகுது, விடு சொல்லிட்டு ஒரு பெரிய நாடகத்தையும் பொய்யையும் எடுத்து வைக்கிறாங்க அன்புக்கரசி. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த பார்கவியோ அங்க நின்னபடியா அழுதுகிட்டே இருக்க. உடனே தர்ஷனோ பார்கவி கிட்ட, ஏ பார்கவி, அவ ஏதோ பொய் பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளை நம்பாத, என்ன நம்பு, சத்தியமா சொல்றேன், எனக்கும் அவளுக்கும் நடுவுல எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷன் சொல்ல, என்ன தர்ஷா, ரூமுக்குள்ள என்னென்னமோ பண்ணிட்டு இப்போ வந்து எதுவும் நடக்கலன்னு சொல்ற? இங்க பாரு, டாக்டரே சொல்றாங்க நான் கர்ப்பமா இருக்கேன்னு. அப்போ நமக்குள்ள ஏதோ நடந்ததுனால தானே இப்போ நம்ம கர்ப்பமா இருக்கோம். என் கூட குடும்பத்தை நடத்தினேன், சரின்னு சொல்லிட்டு நானும் உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போனேன். அதுக்கப்புறம் இந்த பார்கவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டேன். அதனால தானே, என் மேல நீ ஆசைப்பட்டதுனால தானே இப்போ நீ பார்கவி கூட ஒன்னா இல்லாம அவளை வேணான்னு ஒதுக்கி வச்சிருக்க தர்ஷா. இப்போ கூட ஊன்னு சொல்லு, என் கழுத்தை காட்டுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். இல்லை இல்லை, நான் தயாரா இருந்தாலும் இல்லைனாலும் இனிமே நீ தான் எனக்கு புருஷன். ஏன்னா நமக்கு அடையாளமா தான் என் வயிற்றுல நம்ம குழந்தை வளருதுல அப்படின்னு சொல்லிட்டு இங்க மறுபடியும் அன்புக்கரசி பேசிக்கிட்டு இருக்க. வந்த கோபத்துக்கு தர்ஷனும் அங்க அன்புக்கரசியை ஓங்கி பலார்னு கண்ணத்திலேயே ஒரு அறை கொடுக்குறாரு. உடனே ஜனனி இருந்துகிட்டு, டே தர்ஷா, நீ தப்பு பண்ணல, அதுக்கப்புறம் நீ எதுக்கு கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? அவ கிடக்குறா,
எத்தனை நாளைக்கு தான் இவ இப்படியே நாடகத்தை நடத்த முடியும்? இதுல இருந்து தெரியல, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கக்கூடாது, ஹனிமூனுக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சுதான் இவ திட்டம் போட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி சொல்ல உடனே அன்பு இருந்துகிட்டு, என்னது நான் திட்டம் போட்டு சொல்றேனா? ஹலோ, டாக்டரே வந்து சொல்லிட்டாங்க என் வயித்துல குழந்தை இருக்குன்னு. அப்படி இருக்கும்போது நான் என்ன திட்டம் போட போறேன்? தர்ஷனுக்கு என்னதான் பிடிச்சிருக்கு, அதனாலதான் அவன் வாயை திறந்து உங்க எதிரில் பேச மாட்டேங்கிறான். பேசாம அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கரசி பேச, இங்க மாறி மாறி ஜனனியும் அன்புக்கரசியும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த விசாலாட்சியோ, ஏய் ஜனனி, அதான் அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்குன்னு சொல்லுதுல, கர்ப்பமா இருக்க பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? ஏண்டா தர்ஷா, பண்றது எல்லாம் பண்ணிட்டு இப்ப என்னமோ அந்த பார்கவியை தான் பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல, இதுக்கெல்லாம் முடிவு எடுக்கணும்னா முதல்ல குணசேகரன் வீட்டுக்கு வரட்டும். குணசேகரன் வந்து என்ன முடிவு எடுக்கிறான்னு பார்க்கலாம். இப்போதைக்கு யாரும் இந்த பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். அவங்க வேலையை பாருங்க. யாரும் ஹனிமூனுக்கும் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். யாரா இருந்தாலும் இந்த வீட்டில தான் இருக்கணும். குணசேகரன் வர வரைக்கும் யாரும் போகக்கூடாது, அம்பிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு விசாலாட்சி அங்கிருந்து போக, இன்னொரு பக்கம் இங்க நந்தினியோ, சரியா போச்சு, முதல்ல அந்த அறிவுக்கரசி இந்த வீட்டுக்கு வந்து எல்லாரோட உயிரையும் எடுத்துக்கிட்டு இருந்தா, இப்போ இந்த அன்புக்கரசி வந்து தர்ஷனையும் பார்கவியும் பிரிக்கிறதுக்கே ஏதோ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. இல்ல, இதை சும்மாவே விடக்கூடாது. இந்த உண்மை இல்லைன்னு சீக்கிரம் நாம நிரூபிச்சாகணும். பார்கவி, நீ கவலைப்படாத, முதல்ல மேல போங்க அப்படின்னு நந்தினி சொல்ல, பார்கவியோ இங்க தர்ஷனை பார்த்துட்டு அழுதுகிட்டே அங்க மேல போறாங்க.